இஸ்ராஃப் என்று சொன்னால் அது செல்வத்திற்கு மட்டும் பொருந்தாது. உணவு, நேரம், நம்மளுடைய ஆயுள் இவற்றை வீணாக்குவது கூட இஸ்ராஃப் என்கின்ற இதுக்குள் அடங்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு இபாதுர் ரஹ்மானாக இருக்கக்கூடியவர்களுடைய பண்பு, அவர்கள் கருமித்தனத்திற்கும் வீண் விரயத்திற்கும் நடுவிலே அவர்கள் இருப்பார்கள். எல்லா விஷயங்களிலும், அது இபாதத்துடைய விஷயங்களாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரேடியாக அலட்சியம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டார்கள், தீவிர போக்கு கொண்டவர்களாகவும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். மாச கடைசியில கையேந்தும் நிலை நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஏற்படுது. ஏன் காரணம் என்ன? வீண் விரயம், தேவையில்லாதவற்றின் மீது நாம் செலவு செய்வதன் காரணமாகத்தான். ஒரு உணவகத்திலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, உணவை வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யாததே ஒரு பெரிய தர்மம் தான் என்று அங்கு எழுதப்பட்டிருந்தது. உலகத்தினுடைய பட்டினிக்கு காரணம் என்ன? நிறைய பேர் வீண் விரயம் செய்வது கூட ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, இறை வழியிலே நாம் செலவு செய்ய வேண்டும். அதே சமயத்திலே ஒரேடியாக கையை விரித்தும் விடக்கூடாது, கையை கட்டிக்கொள்ளவும் கூடாது என்கின்ற இந்த இரண்டு எல்லைகளும் நடுவிலே நம்முடைய அந்த செலவுகளானது இருக்க வேண்டும் என்பது